Dear aspirants, welcome to Alpha Coaching Center. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 7th second termல second unit ஊடகமும் ஜனநாயகமும். சோ ஊடகங்கள் பத்தி நாம என்ன பண்ண போறோம் இந்த லெசன்ல பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஊடகம் அப்படினா என்னன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பழங்காலத்துல அப்படினா நமக்கு எது மூலமா தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா பாரம்பரிய கலைகள் மூலமாக, அதாவது என்னன்னா கதைகள் சொல்றது மூலம், கூத்து, அதே மாதிரி தெருக்கள் கூத்து, இசை, நடனம், சொற்பொழிவு, நாடகங்கள், பொம்மலாட்டம் போன்றவை கூட்டுக்கலைகளா இருந்தன. நம்ம என்ன இதன் மூலமா என்ன பண்ணோம்னா நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அதுதான் நமக்கு என்னவா இருந்தது, ஊடகங்களா இருந்தது. ஊடகங்கள்னா ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு கிடைக்கக்கூடிய தகவலை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் என்ன சொல்றோம், ஊடகம் சொல்லி சொல்றோம். சோ பழங்காலத்துல நமக்கு தகவலை பெறணும், நம்ம எதன் மூலமா பெற்றுக்கிட்டோம், இசை, நடனம், சொற்பொழிவு, அதே மாதிரி தெருக்கள் நடைபெறக்கூடிய கூத்துக்கள், அரிசன கதைகள் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், நாம தகவல்களை பெற்றுக்கிட்டோம். ஆனா இப்ப நம்ம என்ன இருக்கு, நமக்கு இப்ப தகவல் பெறுவதற்கு பல்வேறு வகையான வழிகள் இருக்கு. இங்க பாருங்க, மக்களுக்கு தகவல் வழங்கக்கூடியதாகவும் கல்வி அறிவு ஊட்டக்கூடியதாகவும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலாகவும் ஊடகம் செயல்பட்டு வருகின்றது. சோ இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானு கேட்டீங்கன்னா நமக்கு அங்கங்க 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம பாத்துடலாம். அதே மாதிரி இருக்க புக் பேக் ஆன்சர் நம்ம தெளிவா பாத்துறணும். சோ நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ், சோ இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ இதுக்கு கூட முக்கியமான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பாத்துடலாம் பாருங்க. சோ ஊடகம் அப்படிங்கிறது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு தகவலை செலுத்துவதற்கு எதுவாக இருக்கக்கூடிய ஒரு சாதனம் என்ன சொல்லுவோம், ஊடகம் சொல்லி சொல்லுவோம். சோ மக்களுக்கு தகவலை வழங்கக்கூடியதாகவும் கல்வி அறிவு ஊட்டக்கூடியதாகவும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலும் நமக்கு என்னது ஊடகம் செயல்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும். ஒவ்வொரு தனி மனிதனும் யாரும் ஊடகத்தின் வெளிப்பாடு, ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும். ஒரு நபர் மாதிரி மற்ற நபர்களுடன் என்னது தொடர்பு கொள்வதற்கு நமக்கு என்ன செயல்படுது, ஊடகம் நமக்கு உதவி பண்ணுது. அதாவது ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு நபர் மற்றொரு நபருடன் தொடர்பு கொள்வதற்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சாதனமா நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஊடகம். இந்த ஒரு நபர் வந்து மற்றொரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு குழுவா இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனமா கூட இருக்கலாம். ஆனா மற்றவரோடு தொடர்பு கொள்வது பயன்படுவது நமக்கு என்னது ஊடகம். ஊடகம் என்பது ஒருவருக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம். ஊடகம் நமக்கு என்னது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் நம்ம என்ன சொல்லுவோம், ஊடகம் சொல்லி சொல்லுவோம். ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நமக்கு அச்சு, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனையும் உள்ளடக்கியது. அச்சு ஊடகங்கள் இருக்கு, ஒளி ஊடகங்கள் இருக்கு, அதாவது ஒளி ஊடகமும் சொல்லி நமக்கு இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் இருக்கக்கூடிய வகைகள். அச்சு ஊடகம், ஒளி ஊடகம், ஒளி ஊடகங்கள். இந்த ஊடகம் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு ஆங்கில வார்த்தையாகும். ஊடகம் ஒரு ஆங்கில வார்த்தையாகும். இது மீடியம். மீடியம்ங்கிற வார்த்தையோட ப்ளூரல் தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியா, அதாவது ஊடகம். யூஎம்ல முடிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இங்கிலீஷ்ல சிங்குலர் ப்ளூரல் படிச்சிருப்போம். யூஎம்ல முடிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், ஏவா மாத்துறோம். மீடியமோட ப்ளூரல் தான் நமக்கு என்ன மீடியா. இது என்ன சொல்லுவோம், ஊடகம். இது ஆங்கில வார்த்தையின் பன்மை. அப்ப ஊடகம் என்ன வார்த்தை, ஆங்கில வார்த்தை. ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும். இது ஊடகங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும். ஊடகம் நமக்கு என்ன தொடர்பு கொள்வது பயன்படுது, என்ன மாதிரி தொடர்புகளை பயன்படுது, தனி மனித தொடர்பு. தனி மனித தொடர்புனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தொடர்பு கொள்வது தனி மனித தொடர்பு. இது மூலமா கொண்ட கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் ஆகியன தனி மனித தொடர்பு சாதனமாகும். இவை ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ அல்லது குழுவாகவோ தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகிறது. தனியாகவும் என்ன பண்ணிக்கலாம், தொடர்பு கொண்டுக்கலாம், அதே மாதிரி குழுவாகவும் என்ன பண்ணிக்கலாம், தொடர்பு கொண்டுக்கலாம். அதான் தனி மனித தொடர்பு. என்னென்ன பண்ண, கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல். நெக்ஸ்ட் பாருங்க வெகுஜன தொடர்பு. வெகுஜன தொடர்பு அப்படின்னா அடிமட்ட மக்களோட நம்ம தொடர்பு கொள்வதற்கு நமக்கு என்ன பண்ணா இந்த வெகுஜன தொடர்பு ஊடகங்கள் பயன்படுகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியன வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இவை வெகுஜன ஊடகம் என்று அழைக்கப்படுகின்றன. பாருங்க செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி நமக்கு என்ன வெகுஜன தொடர்பு. அது தனி மனித தொடர்பு நமக்கு என்னன்னா கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல். இது நமக்கு என்ன தனி மனித தொடர்பு சாதனங்கள் ஆகும். இது வரைக்கும் பார்த்தோம்னா ஊடகம் என்னன்னு பார்த்தோம். ஊடகங்கள் என்ன, அச்சு ஊடகம் இருக்கு, ஒளி ஊடகம், ஒளி ஊடகங்கள் இருக்கு. ஊடகம் வார்த்தை எதாவது எடுத்தாங்க ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும். இது நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதாவது ஊடகம், அதாவது மீடியம்ங்கிற வார்த்தையிலிருந்து அதோட ப்ளூரல் நமக்கு என்னது மீடியா. இது ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும். ஊடகம் வார்த்தை ஆங்கில வார்த்தையின் பன்மையான வார்த்தை நம்ம எடுத்திருக்கோம். தனிமனித தொடர்புகள் ஊடகங்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க, அது வெகுஜன தொடர்பு ஊடகம் என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட், அச்சு இயந்திரம் எப்ப கொண்டு வந்தாங்க, யாரால கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா ஜோகன்னஸ் குட்டன்பெர்க். சோ ஜோகன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. சோ அச்சு இயந்திரம் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1453ஆம் ஆண்டு ஜோகன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோகன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, மக்களாட்சியின் 4வது தூண் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஊடகம். சோ மக்களாட்சி 4வது தூண். சோ நம்ம லாஸ்ட் லெசன்லயே பார்த்தோம், அரசாங்கம்னா அதுக்கு ஒரு முக்கியமான 3 பகுதி அமைப்புல நம்ம பிரிச்சோம். என்னன்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் 3 அமைப்புகள் ஆகும். சோ 4வது நமக்கு இங்க என்ன சொன்னா ஊடகம். சோ ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா மக்களாட்சியின் 4வது தூண். சோ மக்களாட்சியின் 4வது தூண் எதை சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஊடகத்தான் மக்களாட்சி 4வது தூண் சொல்றாங்க. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை இதோட சேர்ந்து நமக்கு ஊடகங்கள் என்பது ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுகிறது. ஓகேவா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஜனநாயக நாட்டில் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக விளங்குது. தகவல்களையும் அறிவை வழங்கக்கூடிய முக்கிய சாதனம் எதா இருக்கு பாத்தீங்கன்னா ஊடகம். அதனாலதான் வந்து நம்ம ஊடகத்தை என்னன்னு சொல்றோம், 4வது தூண். ஜனநாயக நாட்டுல ஊடகம் என்பது மக்களாட்சி 4வது தூண் என நம்ம கருதுகிறோம். ஓகேவா? முக்கியமாக பாத்தீங்கன்னா அச்சு இயந்திரம் ஜோகன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. மக்களாட்சி 4வது தூண் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஊடகம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு தகவல்களையும் அறிவையும் வழங்குகிறது. சோ ஊடகத்தின் வகைப்பாடு, ஊடகத்தை எப்படி வகைப்படுத்த பாருங்க. ஃபர்ஸ்ட் குறுகிய தொடர்பு ஊடகம். சோ ரொம்ப என்ன குறுகிய காலத்துக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஊடகம் என்ன பாத்தீங்கன்னா கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. தொலைத்தொடர்பு ஊடகம் என்ன பாருங்க, திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி தொலைத்தொடர்பு ஊடகங்கள். அதே மாதிரி அச்சு ஊடகம். அச்சு ஊடகம் என்ன பிரிண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மீடியாஸ் என்ன பாருங்க, செய்தித்தாள்கள், அச்சிட்டு வெளியிடுறாங்க, இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். இதெல்லாம் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா அச்சு ஊடகங்கள். நெக்ஸ்ட் இணைய ஊடகம். இணைய ஊடகம் நெட் யூஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய மீடியாஸ்லாம் நமக்கு என்ன இணைய ஊடகம் சொல்லி சொல்லுவோம். பாருங்க கூகுள் இணையதளங்கள். சோ கூகுள் இணையதளம் மூலமா நம்ம தகவல்களை தெரிஞ்சுப்போம். அதே வலைப்பதிவுகள், வெப்சைட்ஸ் மூலமா என்ன பண்ணுவோம், நம்ம தகவல்களை தெரிஞ்சுப்போம். சோ அது இணைய ஊடகம். நெக்ஸ்ட் சமூக ஊடகம். சோ சோசியல் மீடியா என்ன இருக்கு, கீச்சகம் அப்படின்னா நமக்கு ட்விட்டர், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், அதே மற்றும் படவரி, கட்சேவி அஞ்சல். சோ புலனம் அல்லது கட்சேவி அஞ்சல் ரெண்டுமே நமக்கு என்ன வாட்ஸ்அப் தான் மற்றும் படவரி. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சமூக ஊடகம். சோசியல் மீடியா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடியது, நம்ம சோசியல் மீடியாஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதன் மூலமா நம்ம என்ன பண்றோம், பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க ஊடகத்தின் முக்கியத்துவம். ஊடகம் எதுக்கு முக்கியத்துவமா இருக்கு, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய கண்ணாடியாக நமக்கு எதுக்கு பாத்தீங்கன்னா ஊடகம் தான் இருக்கு. சோ ஊடகம் என்பது நம்மை சுற்றி நிகழக்கூடிய சமூகம், அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக நமக்கு என்ன இருக்கு, ஊடகம் இருக்கு. சோ ஊடகம் இல்லை அப்படின்னா நம்மளால பல்வேறு தகவல்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதே மாதிரி என்ன நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம், ஊடகம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம என்னன்னா சமூக ஊடகங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம அரசியல் பிரச்சனைகள், அதெல்லாம் நம்ம பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், பிரச்சனைகள் சொல்ற செயல்பாடுகள் சொல்லலாம். ஏன்னா என்னென்ன செயல்பாடுகள் பிரச்சனைகளாவே இருந்துட்டு இருக்காது. சமூக செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள், பொருளாதார செயல்பாடுகள் அனைத்தையுமே நம்ம என்ன பண்றோம், ஊடகம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் ஊடகத்தின் முக்கியத்துவம். அதே மாதிரி அரசோட பலம் என்ன, பலவீனத்தை என்ன, நமக்கு என்னது இதெல்லாத்தையும் வெளிக்கொண்டது நமக்கு என்னதான் ஊடகம் தான். சோ அரசு என்ன பண்ணுது, அதே மாதிரி அரசோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு சொல்லிட்டு வெளிக்கொண்டு வரது நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஊடகம் தான். சோ நெக்ஸ்ட் பாருங்க அகில இந்திய வானொலி. சோ அகில இந்திய வானொலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் ஒளிபரப்பப்படுகிறது. ஓகேப்பா, 1956ல இருந்து ஆகாசவாணி என்ற பெயர், அதாவது வானிலிருந்து வரும் ஒளி. சோ என்னது வானிலிருந்து வரும் ஒளி அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா இது ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அகில இந்திய வானொலி 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சோ அகில இந்திய வானொலி 1936ஆம் ஆண்டு நமக்கு என்ன பண்ணது, ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த ஜோகன்னஸ் குட்டன்பெர்க் 1453ல நமக்கு அச்சு இயந்திரம் என்னது கண்டுபிடிக்கப்பட்டது. யாரால, ஜோகன்னஸ் குட்டன்பெர்க்கால. அதே அகில இந்திய வானொலி எப்ப பாத்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு ஆகாசவாணிங்கிற பேர்ல என்ன பண்ணாங்க, ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதுக்கு எப்ப இது வந்து ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா அகில இந்திய வானொலி 1936ஆம் ஆண்டு. மக்களிடம் பொது கருத்தினை ஏற்படுத்துவதில் ஊடகம். சோ மக்களிடம் என்னென்ன பொது கருத்துக்கள் ஏற்படுத்துகிறது, சோ இதுல வந்து என்னென்ன நடுநிலையான தகவல்கள் உங்களுக்கு தருது. சோ நெக்ஸ்ட் பாருங்க நெறிமுறை மற்றும் பொறுப்பு. சோ நெறிமுறை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பாகும். சோ நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னென்ன மதிப்பீடுகள் தேவை, சோ நம்ம வாழ்க்கையை சிறப்பா வாழ்வதற்கு என்னென்ன மதிப்பீடுகள் தேவை, அதோட தொகுப்பு தான் என்ன சொல்றோம், நெறிமுறை. சோ ஒண்ணுல நெறிமுறைனா என்னது, நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி
வாழ போறோம் அப்படின்னு நமக்குன்னு ஒரு என்ன இருக்கும், ஒரு மதிப்பீடுகள்னா நம்ம எப்படி இப்ப நல்லபடியா வாழணும், அதே மாதிரி ஒழுக்கத்துல இருக்கணும், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இப்படிலாம் இருந்ததோட இவரோட ரொம்ப மதிப்பீடுகள் என்ன பண்ணுவாங்க, நம் வாழ்க்கை வாழ தீர்மானிக்க மதிப்பீடுகளின் தொகுப்பாம் சொல்றாங்க. சோ இது நெறிமுறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மதிப்பீடுகளின் தொகுப்பு அப்படின்னு நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்வதற்குன்னு நமக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. சோ அந்த நெறிமுறைகள் நம்ம என்ன சொல்றோம், இங்க மதிப்பீடுகள் சொல்றோம். அதோட தொகுப்புக்கு பேர் தான் நமக்கு என்னது, நெறிமுறை. நெக்ஸ்ட் பாருங்க, ஊடகங்களின் அடிப்படை நோக்கமானது நேர்மையான, துல்லியமான, நடுநிலையான, நாகரிகமான மற்றும் நல்ல மொழிநடையில் மக்கள் நலன் சார்ந்த தகவல்கள், செய்திகள், கருத்துக்கள் ஆகியவற்றை மக்களுக்கு வழங்குவதாகும். ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறான கருத்துக்கள் வழங்குவதாக நம்ம ஊடகம் இருக்கக்கூடாது. அதோட அடிப்படை நோக்கமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையான தகவல்கள், நடுநிலையான தகவல்கள், நாகரிகமான தகவல்கள், அதே மக்கள் நலன் சார்ந்த தகவலாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஊடகத்தின் ஒரு முக்கிய பணியாக நம்ம கருதப்படுகிறது. அதோட ஊடகத்தின் பொறுப்பாகவும் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு விழிப்பான மற்றும் சுதந்திரமான ஊடகம் மிகவும் அவசியமாகும். சோ நம்ம ஊடகம் வந்து சுதந்திரமா செயல்பட்டா மட்டும்தான் அரசை நம்மளால விமர்சிக்க முடியும். அரசை விமர்சிச்சா மட்டும்தான் அரசுகள் என்ன தவறு செய்யறாங்க, அதாவது அரசு நமக்கு என்னென்ன தவறுகள் பண்ணுது அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சோ அதை நம்ம என்ன மாற்றி அமைத்து செயல்படுவதற்கு அவங்களுக்கும் ஏதுவாக இருக்கும். அப்ப ஊடகம் வந்து சுதந்திரமா செயல்படணும், அதே மாதிரி விழிப்பான ஊடகமாகவும் இருக்கணும். அதே ஊடகங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையான கருத்துக்கள், துல்லியமான கருத்துக்கள், அதே மாதிரி நேர்மையான கருத்துக்களை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஜனநாயகத்தை ஊடகத்தோட பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னே சொன்ன மக்களாட்சி 4வது தூண் நமக்கு என்னது, ஊடகம் தான். அதே மாதிரி ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகவும் கருதப்படுகிறது. ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகவும் கருதப்படுகிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய நடப்பு செய்திகள், நடப்பு செய்திகள் என்னென்ன தகவல்கள், மக்களாட்சி ஏற்படுகிற மக்களாட்சியில நம்ம கிராமப்புற மக்களுக்கு எல்லா ஒரு தகவல்களையும் எது கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஊடகம் தான் சொல்லி கொடுக்குது. ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கும் அரசுக்கும் நமக்கு எப்படி இருக்கு, ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. மக்களுக்கும் அரசுக்கும் நமக்கு எப்படி இருக்கு, ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. அதனால என்ன சொல்றோம், ஜனநாயகத்துல ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, மக்களாட்சியின் கோட்பாடு. மக்களாட்சி என்றால் என்ன தெரியும், மக்களுக்காக மக்களை செய்யப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி. யார் சொன்னது, ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருப்பாரு பாருங்க. மக்களாட்சி என்றால் மக்களுக்காக ஆட்சி செய்யப்படுதல் என்பதாகும். இது 2 கிரேக்க சொற்களால் ஆனது. இது 2 கிரேக்க சொற்கள் ஆனது. என்னது, டெமோஸ் மற்றும் கிராட்டோஸ். டெமோஸ் மற்றும் கிராட்டோஸ். டெமோஸ் என்ன, மக்கள். டெமோஸ் மக்கள் நமக்கு தெரிஞ்சதுதான். கிராட்டோஸ் அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி என்று பொருள். இது ஒரு கிரேக்க வார்த்தை. மக்களாட்சி என்பது மக்களாட்சியின் பிறப்பிடமே நமக்கு எங்க தான், கிரேக்கம் தான். மக்களாட்சிங்க வார்த்தை எங்க பிறந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல தான் பிறந்தது. கிரேக்க சொற்கள் ஆனது. டெமோஸ் தான் மக்கள், கிராட்டோஸ் தான் அதிகாரம் அல்லது ஆட்சி. ஆல்ரெடி மக்களாட்சி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளூர் ஊடகங்கள். உள்ளூர் ஊடகங்கள் தான் நமக்கு என்னது, உள்ளூர் ஊடகங்கள் என்பது உள்ளூர்ல நடக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தும். அதான் நமக்கு என்னது, உள்ளூர் ஊடகம். ஊடகம் அப்படின்னா கடைசியா நம்ம ஊடகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஊடகம் என்பது இந்த உலகத்தை மக்களுக்கு மிக அருகில் கொண்டு வந்திருக்கிறது. மேலும் உலகில் எங்கொரு நிகழ்வு நடந்தாலும் அதனை உடனடியாக மக்களுக்கு உண்மைத்தன்மையுடன் கொண்டு சேர்க்கிறது. உலகத்துல எந்த மூலையில எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் நமக்கு உடனுக்குடனே கொண்டு வந்து செயல்படுத்துறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊடகம் தான். ஏன்னா நமக்கு இப்ப அமெரிக்கால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்தியால அதே பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் ஏன்னா உடனுக்குடனே, அது என்ன குறுகிய நேரத்தில் என்ன பண்ணா உண்மைத்தன்மை வெளிக்கொண்டு வந்து சேர்க்கிறது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஊடகம் தான். அதாவது ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா உலகில் எங்க ஒரு நிகழ்வு நடத்தாலும் அதை உடனடியாக மக்களுக்கு உண்மை தன்மையுடன் கொண்டு சேர்க்கிறது. அப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஊடகம் பார்த்திருக்கோம். ஊடகத்தை அந்த ஊடகம் ஜனநாயகம். ஜனநாயகத்துல ஊடகம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஊடகம் என்பது ஒருவர்கிட்ட மற்றொருவருக்கு இல்ல ஒரு குழுவுக்கு என்ன பண்றது, தகவல்களை கொண்டு செல்ல ஒரு சாதனமா தான் என்ன இருக்கு, ஊடகம் இருக்கு. ஊடகத்தை வகைகள் பார்த்தோம். அதே மாதிரி 1453ஆம் ஆண்டு ஜோகனஸ் குட்டன்பெர்க் என்பவரால் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கிறது, அந்த பையனை பார்த்தோம். அதே மாதிரி 1956ஆம் ஆண்டு ஆகாசவாணி அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணாங்க, வானிலை வரும் மொழி இன்னும் ஒரு வானொலி ஒளிபரப்ப இது பண்ணாங்க. அகில இந்திய வானிலை எப்ப உருவாக்குறாங்க பாத்தீங்கன்னா நமக்கு 1936ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். மற்றபடி பெருசா பாயிண்ட்ஸ் எதுவும் பெருசா கிடையாது. பாருங்க, புக் பேக் 1 மார்க் பார்த்தலாம். கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? அச்சு ஊடகம் அப்படின்னா நம்ம சொன்ன முன்னே என்னது பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள், சுவரொட்டிகள், பத்திரிகைகள், புத்தகங்கள், நம்ம எல்லாமே அச்சில் வரக்கூடிய ஊடகங்கள். செய்தித்தாள். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம் என்பது, ஒளிபரப்பு நமக்கு என்னது, வானொலி. இது மட்டும் தான் ஒளியை பரப்பி செய்யக்கூடிய ஊடகங்கள். ஒளிபரப்பு ஊடகம் வானொலி. ஆப்ஷன் டி. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி. உலக மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் பார்த்தீங்கன்னா நமக்கு தொலைக்காட்சி மக்கள் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம். ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் 4th பார்த்தீங்கன்னா வெகுஜன ஊடகம் என்பது
வானொலி வெகுஜன ஊடகம் தான், தொலைக்காட்சி வெகுஜன ஊடகம் தான். அப்ப ஆப்ஷன் இ, ஆ மற்றும் ஆ. நெக்ஸ்ட், ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்படும்னா, நடுநிலையான தகவலை தருவதற்கு என்னன்னா ஊடகம் நமக்கு எப்படி இருக்கும், சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர், நடுநிலையான தகவலை தருவதற்கு. நெக்ஸ்ட், கோடிட்டங்களை நிரப்புக. உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா ஊடகங்கள். முக்கியமா சொல்ல போனா வெகுஜன ஊடகங்கள் தான் என்ன பண்ணுச்சு, உலகத்துல ரொம்ப சிறியதாக மாத்துச்சு. ஊடகங்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும். ஸோ ஒவ்வொரு தனி மனிதனும் நமக்கு என்ன இருக்கும், ஊடகத்தின் வெளிப்பாடாகும். ஒவ்வொரு தனி மனித வெளிப்பாடு தான் என்ன சொல்லுவோம், ஊடகம் சொல்லி சொல்லுவோம். ஸோ ஊடகத்தின் வெளிப்பாடு, இங்க ஊடகம் வார்த்தை ஊடகத்தின் வெளிப்பாடு எழுதிக்கலாம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும். நெக்ஸ்ட் பாருங்க, அச்சு இயந்திரம் டேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது 1453ல. யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, ஜோகனஸ் குட்டன்பெர்க். சோ ஜோகனஸ் குட்டன்பெர்க் என்பவரால் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது 1453ஆம் ஆண்டு. நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு டேஸ் ஆகும். சோ முன்னையே பார்த்தோம், நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மதிப்பீடுகளை தொகுப்பு என்ன சொன்னா நெறிமுறை. ஸோ நம்ம என்ன ஒழுக்க நெறிமுறைகளை பயங்கரமா என்ன பண்ணுவோம், கடைபிடிச்சு வாழ்ந்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கை நிறைய முன்னேறும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதோட மதிப்பீடு தொகுப்பு தான் என்ன சொல்லலாம், நெறிமுறை. ஸோ நெறிமுறை ஆகும். இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் என்னன்னா அகில இந்திய வானொலி. ஸோ ஆல் இந்திய ரேடியோ சொல்லக்கூடிய அகில இந்திய வானொலி. இன்னொரு பேர் என்ன, ஆகாசவாணி, அகில இந்திய வானொலி. நெக்ஸ்ட், குறு அளவிலான ஊடகம். ஸோ குறு அளவிலான ஊடகம் பொறுத்துக்க பாருங்க, குறு அளவிலான ஊடகம் நமக்கு என்னது, கருத்தரங்கு. சமூக ஊடகம் முகநூல். ஸோ ஃபேஸ்புக் நமக்கு தெரிஞ்சது சோசியல் மீடியா. நெக்ஸ்ட், அச்சு ஊடகம் பிரிண்ட் மீடியா பார்த்தீங்கன்னா சுவரொட்டிகள். இணைய ஊடகம், இணைய ஊடகம் கூகுள் நமக்கு என்னது, இணைய ஊடகம். ஒளிபரப்பு ஊடகம் நமக்கு என்னது, திரைப்படங்கள். ஸோ ஒளிபரப்பு ஊடகம் நமக்கு என்னது, திரைப்படங்கள். ஸோ பாருங்க 4 3 1 5 2. ஸோ பாருங்க இது நமக்கு என்ன 1 மார்க். ஸோ 1 மார்க் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த லெசன்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு 4-5 பாயிண்ட் முக்கியமா இருக்கும். ஸோ லெசன் டக்குன்னு முடிச்சிடலாம், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம படிக்கிறது எந்த லெசனுமே நம்ம படிக்காம இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி புக் பேக் 1 மார்க் இருக்கும். எல்லா லெசனுக்கும் என்ன பண்ணிக்கணும், புக் பேக் 1 மார்க் பார்த்துருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.